ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, காலையில் எழுந்ததும் முதல்ல இந்த பொருளை நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கூட நம்மளை விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்ததும் இப்போல்லாம் முதல்ல நம்ம போகக்கூடிய அறைன்னு பார்த்தா அது சமையல் அறை தான். பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பணும், வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ அவங்கள வேலைக்கு அனுப்பணும். இப்படி எல்லா வேலையுமே முதல்ல சமையல்லேருந்து தான் ஆரம்பிக்குது. சமையலறைக்கு போயிட்டு அரிசி பருப்புகள் எல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குளியல் அறைக்கே நம்ம போகிறோம். நம் முன்னோர்கள்லாம் குளிக்காமல் சமையலறைக்குள்ளே போகவே மாட்டாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் முடியாதுனாலும் கூடுமான வரைக்கும் சமையலறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாய் கொப்பளிச்சுட்டு முகமாவது கழுவிட்டு போகிறது நல்லது. இப்படி சமையலறைக்கு போகும்பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலைல எழுந்ததும் முதல் வேலையாக உங்கள் உள்ளங்கை இல்லைன்னா அதிர்ஷ்டம் தரும் பொருட்களை நீங்கள் பார்க்கறது நல்லது. அதுக்கப்புறம் குளியல் அறைக்கு போய் வாய் கொப்பளிச்சுட்டு முகம் கை காலெலாம் கழுவிட்டு சமையல் அறைக்கு போகிறது நல்லது. கூடுமான வரைக்கும் குளிச்சுட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் கை கால் கழுவிட்டு போகிறது நல்லது. இப்போ சமையல் அறைக்கு போகும்பொழுது முதல்ல நம்ம புளியை கையால் தொடக்கூடாது. புளியை முதல்ல தொட்டால் வீட்டில் உள்ள ஐஸ்வர்யம் நம்ம விட்டு நீங்கிடும். அடுத்து சாதம் வடிக்கக்கூடிய அரிசி படியிலிருந்து அளந்து எடுக்கிறது ஐஸ்வர்யம் பெருகும். அப்படி அளந்து எடுக்கும் பொழுது மறுபடியும் அதில் கொஞ்சமாக அரிசி போட்டு அந்த அரிசி பொட்டியில் வைக்கணும். காலியாக அப்படியே வைக்கக்கூடாது. கல்லுப்பு, அந்த அரிசி இது மகாலட்சுமி தாயாருக்கு இணையான ஒன்று. அன்னபூரணி அதிகமாக வாசம் செய்யக்கூடிய இந்த சமையல் அறையில் கல்லுப்பும் அரிசியும் குறையாமல் இருக்கிறது நல்லது. அன்னத்திற்கு குறைவே வராது, செல்வம் குறையாது. சமையல் அறையில் கண்ணாடி இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படி கண்ணாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ரசம் போன கண்ணாடியை தெரியாமல் கூட அந்த சமையக்கட்டில் வைக்காதீங்க. இது தரித்திரியத்தை ஏற்படுத்தும். சமையல் அறையிலேயே பூஜை செய்யக்கூடியவங்க பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடியை சரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரசம் போன இந்த பூஜை அறை கண்ணாடி செல்வத்தை இழக்க வைக்கும். சமைச்சு முடித்ததுக்கப்புறம் இரவு நேரத்தில் சமைத்த சாதத்தை மொத்தமாக வழிச்செடுக்கக்கூடாது. இரவில் கொஞ்சம் சாதத்தை அந்த ஏனத்திலே போட்டு தண்ணீர் ஊற்றி வைக்கிறது நல்லது. இரவு நேரங்களில் அன்னலட்சுமி மகாலட்சுமி தாயார் நம் சமையல் அறையில் குடியிருப்பதாக ஐதீகம் சொல்லுது. இவங்க பசியார இப்படி அவங்க பசியாத்துறதுக்கு இப்படி சாதத்தை தண்ணீர் ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் சொன்ன வாக்கு. இதனால் அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு அன்னத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்குவாங்க. 7 பிறவிக்கும் வறுமை நம்ம தொடராமல் இருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறது நல்லது. இது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்ததியினரையும் வறுமை இல்லாத வளமான வாழ்க்கை பாதைக்கு எடுத்து போகும். இது நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம். அன்னலட்சுமியின் வரம் பெற அன்னத்தை துடைக்கக்கூடாது. இதை எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கோங்க. இரவு நேரத்தில் துணி துவைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க. எந்த ஒரு துணியையும் ஒரு சின்ன கைக்குட்டை கூட ஈரம் இருக்கும் பொழுது உலர்த்தாமல் அப்படியே சுருட்டி போட்டு வைக்கிறது நிச்சயம் வீட்டில் பணத்தடையும் தரித்திரியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். வேறு வழியே இல்லை, இரவு நேரத்தில் துணி துவைக்கணும், வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த துணியை தவறி அப்படியே வச்சுக்கிடக்கூடாது. நல்லா துவைச்சிட்டு நல்லா பிழிஞ்சி அதை உலர்த்தி காய போட்டுருங்க. இரவு நேரத்தில் வெளியில் ஈர துணியை உலர்த்துவது அவ்வளோவா நல்லதில்லை. வீட்டிற்குள்ளே ஃபேனில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். மீதமாகும் சாதத்தை கீழே கொட்டுவதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அபசுகுணம், ஒரு வறுமையை ஏற்படுத்தும். அதை வேணால் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் அந்த சாதத்தை எடுத்து வச்சு மீந்து போன சாதத்தை எடுத்து வச்சு அதை அடுத்த நாள் கூட ஏதோ வாயிலா ஜீவராசிகளுக்கு போட்டுடலாம். குப்பையிலையும் போடவே கூடாது. சில பேர் அந்த அன்னத்தை காலையில் குப்பையில் போடுறாங்க. அது அப்படி ஒரு தவறை செய்யவே கூடாது. அன்னத்தை நீங்கள் எந்த அளவுக்கு குப்பையில் கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தன வரவு தடைப்படும், வீட்டில் வறுமை உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக நம்ம சமைக்கிறதுக்கு பழகணும். முடியாத பட்சத்தில் அந்த சாதத்தை வீணடிக்காமல் ஜீவராசிக்கு போடுறது ரொம்பவே நல்லது. இதனால் சுபிஷம் பெருகும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் இருக்கு இல்லையா, அதை கூட காலை நேரத்தில் எப்பொழுதுமே சரி கொஞ்சம் சாதம் வடிக்கிறோம்ல, அந்த சாதத்தில் கொஞ்சமாக வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை கொஞ்சமாக கலந்து அதை காக்கைக்கோ குருவிகளுக்கோ தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுட்டு வர்றது நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பாருங்கள், நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி.